இம்பாக்ட் பிளேயர் ரூல் இஸ் தேர் டு ஸ்டே. ஆப்வியஸ்லி நம்ம லாஸ்ட் இது வந்து ஏன் சிக்கா ஃபீல் ஆறீங்க? அவன் எப்படி புதிய எல்லாமே மாஸ்டர் வருஷம் எப்படி மாத்திட்டு இருப்பாங்க. அவனுக்கு கவலை கிடையாது. பஞ்சாப்லாம் கவலை கிடையாது. The teams that really have to worry about are CSK, Mumbai Indians, RCB, KKR. பட்ஜெட்டை வந்து 120 crores ஆக்கிருக்காங்க சீக்கா. ரொம்ப குறைச்சல் அவனுக்கு. ஆமா எல்லாம் இடைக்கிற மாதிரி. ஏன் நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் எது வேணா பண்ணுவேன், நீங்க ஏதாவது வாய் திறக்க கூடாது, ஏதாவது பேச விட்டு ஓடிடுவேன். என்னடா எஸ், லாஸ்ட் இயர் சுனில் நரேன் கலக்கினாரு. பட் ஏஜ் ஆஃப் 36, 37ல நீங்க 18 crores ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் கொடுப்பீங்களா? See, so there are so many questions la Chika in the mind. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back Chika. Campa na Campa da brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. Yo guys, முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Yeah, Chika, hot news. நேத்துக்கு ஆக்சுவலி நம்ம பேசின்னு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸே வந்தது. ஐபிஎல் ரிட்டென்ஷன் பாலிசிஸ் என்ன வந்திருக்கு, எல்லா ரூல்ஸும் வெளில வந்துச்சு சீக்கா. டோட்டல் ஆஃப் 6 players யூ கேன் ரீடைன். 5 வந்து ரிட்டென்ஷன்ல, 1 வந்து ஆர்டிஎம்ல, ஆர் நீங்க யாருமே ரீடைன் பண்ணலாம், 6மே ஆர்டிஎம்ல எடுக்கலாம். ஸோ ரைட் டு மேட்ச் இஸ் தேர் டு ஸ்டே. இம்பாக்ட் பிளேயர் ரூல் இஸ் தேர் டு ஸ்டே. ஆப்வியஸ்லி நம்ம லாஸ்ட் இது வந்து ஏன் சீக்கா ஃபீல் ஆறீங்க, மேட்ச் ஃபீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சீக்கா. 7 lakhs per match for every player who plays in the 11. ஸோ அது வேற ஆட் பண்ணிருக்காங்க. பட்ஜெட்டை வந்து 120 crores ஆக்கிருக்காங்க சீக்கா. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் குட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் த பிளேயர்ஸ். ஏன்னா ஹைக் இன் பிரைஸ் 120 crores, 7 lakhs per match, அது வந்து டோட்டலா தட் அமௌண்ட்ஸ் டு 12 crores. ஸோ டோட்டலா பிரான்ச்சைசிஸ் வந்து 132 crores ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டீம்ஸ் மேல. டெஃபினட்டா நம்ம பேசுவோம். 5 years plus இருந்தனா uncapped தான். So MS Dhoni 1 more year coming back as uncapped player. But Chika, straight of the blocks, 6 players can be retained. Chika, happy with that number? See, I was expecting a 5 or 4 plus 1 கொடுத்தேன் நான் நேற்று ஷோல கூட. 6 தான் என்ன ஆகும், அப்படியே நீ கோர் டீம் ரிட்டைன் பண்ணிடலாம். எண்ட் ஆஃப் டே ஒரு 6 players தான் 11ல இருக்கிற 6 players ரிட்டைன் பண்ணா அப்புறம் என்டையர் பாதி ஒன் டீம் வந்துட்டு. பட் தென் as I said, இந்த டிஃபென்ஸ் அந்த கரெக்டா இருக்கு. நான் தான் ஏற்றி விட்டுருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவனை கஷ்டப்பட்டு இவனை விளையாட்டு விட்டேன். ஆனா ஐ நீட் 6 players சொல்லலாம். நான் அந்த 5 தான் இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் பெட்டரா இருந்திருக்கும். இப்போ எப்படி நம்ம சீக்கா அப்படி நினைக்காதீங்க. நீங்க 5 பிளேயர் ரீடைன் பண்ணீங்கன்னா 75 கோடி எடுக்கிறான் உன்னோட பர்சு விட்டு. சோ 18 அந்த ஸ்லாப்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல சீக்கா, ஒரு சூப்பரா பண்ணிருக்காங்க பிசிசிஐ. என்ன பண்ணிருக்காங்கன்னா, கரெக்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரீடைன் பண்ணுமா, ரீடைன் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த 4th and 5th பிளேயர் யூ ரீடைன் அட் அ பிரீமியம் அகைன். ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் 18 crores-னா 4th ரிட்டென்ஷனும் 18 crores. செகண்ட் ரிட்டென்ஷன் 14 crores-னா 5th ரிட்டென்ஷனும் 14 crores. of course third retention is 11 crores. நீங்க 2 அன்கேப் பிளேயரும் ரீடைன் பண்ணலாம். that is at 4 crores Chika. So you have the option of retaining even 2 uncapped players. You cannot retain even zero players கூட நீங்க ரீடைன் பண்ணலாம். பிளஸ் இன்னும் ஒரு ரூல், அந்த ரைட் டு மேட்ச் இருக்குல்ல சீக்கா, அதுவும் ஒரு செக் போட்டிருக்கான் பிசிசிஐ. ரைட் டு மேட்ச்ல என்ன செக்னா, நீங்க வந்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து சீக்கா நீங்க ஆப்ஷன்ல போறீங்க, உங்களை 8 crores நீங்க போயிருக்கீங்க, சிஎஸ்கே ஆடின்னு இருக்கீங்க, நான் ரைட் டு மேட்ச் பண்ணிட்டேன்னா அந்த பிரான்ச்சைசி திருப்பி ஒரு பிட் போடலாம். இல்ல நாங்க 12 crores வரைக்கும் போறோம் சீக்காக்குன்னு. So the last bid can be increased by the team who actually picked you. So அது வந்து ஒரு weird right to match rule. But overall Chika, 75 crores is a lot of money. ஒரு 5 players-கே நீங்க 75 கோடி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஸ்ல 45 தான் இருக்கும். Will franchises actually go அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா 5 players ரீடைன் பண்றதுக்கு? நான் எடுப்பேன். நான் டாப் 5 players ரீடைன் பண்ணி போயிட்டே இருப்பேன். You take for example CSK championship team, KKR championship team, Mumbai Indians several time championship team. இவங்கெல்லாம் பார்ப்பாங்க எங்களுக்கு யாரெல்லாம் எடுத்து போயிட்டே இருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேனா தோனி, ஜடேஜா, சும்மா 3 பேர் டபக்கு சொல்றேன். ருத்ராஜ் கைக்வாட் பிளைண்டா எடுத்து போயிடுவாங்க. 3 பேர்லாம் ஒரு பேச்சு சொல்றாங்க. நீங்க வந்து ரோஹித் சர்மா, உனக்கு வந்து பூம்ரா, பாண்டியா, நான் எடுத்து போயிட்டே இருப்பேன். அவங்களதான் எதுக்கு சொல்ல வரேன்,
நீங்க அது அது எல்லாமே ஓகே, அந்த பாயிண்ட்லாம் ஓகே. ஆனா நீங்க மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு 5 பிளேயர் இருப்பாங்க அந்த ஸ்லாப்ல வரத்துக்கு. நீங்க ஒரு பஞ்சாப் மாதிரி டீம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2 பிளேயர் 2 அன்கேப்ட், அந்த அசுதோஷும் சஷாங்கையும் மட்டும் ரீடைன் பண்ணிட்டு மீதி எல்லாருமே விட்டுறலாம். சோ அது ரொம்ப இட்ஸ் நாட் நீங்க நினைக்கிற மாதிரி அது பிளேனா 5னா நீங்க எல்லா 5யும் ரீடைன் பண்ணணும்னு இல்ல. ஏன்னா சிஎஸ்கே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரித்துராஜ் கைக்வாட் 18, 14 வந்து நீங்க ஜடேஜாக்கு கொடுக்கலாம், 11 டூபேக்கு கொடுக்கலாம், தோனியை நீங்க 4க்கு ரீடைன் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு 4 பிளேயர்ஸ் அங்கேயே வந்துரும். 5th பிளேயர்ல நீங்க திருப்பி ரீடைன் பண்ணணும்னா 18 கோடி கொடுக்கணும். நீங்க 18 கோடி கொடுக்கணும். டெவன் கான்வே பத்திரானா 18 crores வர்த்தா, டெவின் கான்வே 18 crores வர்த்தா. ஃபார் எக்ஸாம்பிள் டெவன் கான்வே பத்திரனா இவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் வர்த்தா நீ தான் பாக்கணும். நீ டீம் அசெஸ். That's why I said it all depends on priority. இப்ப பஞ்சாப் ஜாலியா அவங்களுக்கு அவன் எப்படி புதிய எல்லாமே மாஸ்டர் வருஷம் எப்படி மாத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கவலை கிடையாது. பஞ்சாப்லாம் கவலை கிடையாது. The teams that really have to worry about are CSK, Mumbai Indians, RCB, KKR, and SRH. SRH ஒரு கோர் நல்ல டீம். SRH கோர் செம கோர் டீம் அது. சோ இவங்கலாம் தான் கொஞ்சம் RCB கூட அவ்வளவு கிடையாது. அவங்க விராட் கோலி உண்டா யாரும் வந்து நமக்கு ஒண்ணு எழுதுற மாதிரி ஒண்ணும் கிடையாது RCB. பட்டிதார் ஓகே, பட் நான் என்ன சொல்றேன்னா வேற மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, கேகேஆர் இவங்கெல்லாம் வந்து SRH, ஈவன் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் தெரிவி கிரிக்கெட்டர்ஸ் whom they proved அவங்க ரீடைன் பண்ணி பாப்பாங்க இல்லையா? நோ அப்சல்யூட்லி சீக்கா. சோ அதுதான் எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்க 5 ரீடைன் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். ஆனா பிசிசிஐ போனா போச்சுடா. எனக்கு இன்னும் 45 crores இருக்கு. எனக்கு 20 பிளேயர் எடுக்கணும் சீக்கா. நீங்க ஒண்ணு 25 பிளேயர் 25 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி சில்லறை நிறைய எடுத்து போயிடுவாங்க. ரூம் அண்ட் சர்ச் ரூம் பண்றேன். இல்ல நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒண்ணு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். இன்னைக்கு இதுதான் கண்டுபிடிச்சேன். மெகா ஆக்ஷன்ல வெரி ரேர்லி ஒரு பேட்டர் வந்து 8 crores மேல போறதோ இல்லாட்டி ஒரு பெரிய பிளேயர் 8 to 10 crores மேல போறதோ வெரி 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 ரேர்லி அந்த மெகா ஆக்ஷன்ல. ஆப்வியஸ்லி அந்த டைம்ல வந்து பிரைஸ் நீங்க மெகா ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா 90 crores இருந்தது. சோ there is a big jump ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல அந்த மெகா ஆக்ஷனுக்கு ஆரம்பிக்கும் போது I think 2022 மெகா ஆக்ஷன் had 90. I'm not too sure. Around 90. So obviously ஒரு 30 crore increase. நீங்க அந்த 8 வந்து இப்போ 10க்கு போலாம். அதே மாதிரி நீங்க ஒரு 30% increase போட்டுக்கலாம் அந்த 8 crores-ல. பட் ஆனா ஆவரேஜா ஒரு 18 crores-க்கு நிறைய பிளேயர்ஸ் போனதே கிடையாது சீக்கா மெகா ஆக்ஷன்ல. சோ நீங்க ஒரு 4th பிளேயரோ 5th பிளேயரோ ரீடைன் பண்றீங்கன்னா அந்த பிளேயர் ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம்னா எஸ் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு அந்த 5 பிளேயர் டெஃபினட்டாவே வர்த்து. ஒரு ஹர்திக் பாண்டியாவோ, சூரியகுமார் யாதவோ, ரோஹித் சர்மாவோ, ஜஸ்பிரீத் பும்ராவோ, ஒரு திலக் வர்மாவோ, இவங்க 5 பிளேயரும் வர்த்து. நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட். இஷான் கிஷனோ ஓகே ஃபைன். ஆனா எல்லா டீமுக்கும் வந்துல இப்போ நீங்களே யோசிங்க சீக்கா. ஒரு கேகேஆர் மாதிரி ஒரு டீம் இருக்காங்கன்னா எஸ் லாஸ்ட் இயர் சுனில் நரேன் கலக்கினாரு. பட் ஏஜ் ஆஃப் 36, 37ல நீங்க 18 crores ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் கொடுப்பீங்களா? See, so there are so many questions இல்ல சீக்கா இந்த மாதிரி. என்ன தெரியுமா ஆகும்? அப்போ வந்து அவங்க சொல்றாங்க ரைட் மேட்ச் இல்ல அவுட் பீடுவாங்க. சரி என்ன அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஸ்மார்ட் பிக்கிங் டீம் அணி. ஓகே சுனில் நரேன் கிடைக்கலாம், ஏன்னா வருண் சக்கரவர்த்தி கிடைப்பானா? அவங்க 2 பேர் தான் கீ ஃபெலோஸ் பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தியா சுனில் நரேன் 2 பேர் கிடைச்சா nothing like that. So then they will have to play on state. அவங்க mathematics, you know, this KKR will be very good at the mathematics. That will have to give to KKR. This teams like, I don't know if Sunrisers என்ன பண்ண போறாங்க. They are the mega players. ரிட்டென்ஷன்ல போறாங்களா ரைட் மேட்ச்ல போறாங்களா தெரியாது எனக்கு. சோ அதான் சன்ரைசர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த ரைட் டு மேட்ச் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. சோ அந்த ரைட் டு மேட்ச் வந்து டெஃபினட்டா நிறைய டீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரைட் மேட்ச்ல இல்ல சீக்கா நீங்க எவ்வளவு ரீடைன் பண்றீங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க 0 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 ரைட் டு மேட்ச் கார்டு வந்துரும். அப்படியா கதை? அப்படின்னா லாஜிக் பிரகாரம் நீ என்ன ஒரு ரிசர்ச் பிரகாரம் இப்ப இந்த 8 10 crores போடவே கிடையாது மெகா ஆக்ஷன்ல ஃபார் என்ன அப்படின்னா ரைட் மேட்ச் 6 பேர் எடுத்து போயிடுவல. அதுதான் சோ அதுதான் ஒரு செம அந்த ரைட் டு மேட்ச்லயும் ஒரு செக் வச்சிருக்கான் பாரு பிசிசிஐ. நீங்க ரைட் டு மேட்ச் பண்றீங்க ஓகே, நீங்க ரைட் டு மேட்ச் பண்ண அப்புறம் அந்த டீம் எந்த டீம் வாங்கினாங்களோ ஒரிஜினலி அவங்களுக்கு இன்னும் நாங்க ஒரு பிட் கொடுக்குறோம்.
ஜஸ்ட் அவங்க வந்து அந்த பிரைஸ் சொல்லணும் அந்த பிட்ல. இப்போ நீங்க 8 crores-னா நீ சொன்ன இந்த கரெக்ட். சீகா 8 crores அணி நான் 8 crores வாங்கிட்டேன். நீ வந்து நான் சீகா கமிஷனர் ரைட் மேட்ச் எடுத்துக்கிறேன் 8 crores திருப்பி வந்து நீ என்ன சொல்ற, நான் அந்த ஆப்போசிஷன் வந்து நான் நவ ஐம் இன்க்ரீசிங் மை பிட் 12 crores ரைட் மேட்ச்ல 12 crores வாங்கியான் அப்படினா. எஸ். சோ பரவாயில்ல இட்ஸ் குட். என்ன காட்டா நீ ஆடியோ ரைட் மேட்ச் எடுத்து போயிடுவேன். அதான் இப்ப பாருங்க, இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாம் ரைட் மேட்ச் கால் பண்ணி தூக்கி வச்சிருப்பாங்க. சார் என்ன கொடுங்க அப்படின்வாங்க. நீ வந்து அவுட் பீட் பண்ண பாப்பா டாக்டர் திருப்பி நான் தூக்கி போயிட்டு இருப்பேன். ஏன்னா நீ சொல்ற உங்க லாஜிக் பிரகாரம் இந்த 8-10 மேல போக மாட்டாங்கன்ற, பைலட்லாம் யாரும் கூட்டு போக வாங்க மாட்டாங்கன்ற. மேபி 3 players will be retained in my opinion. டாப் 3 வச்சுப்பாங்க. மீதெல்லாம் ரைட் மேட்ச்ல போயிடுவாங்க. நான் 3 ரைட் அப்படின்னா 3 ரீடைன் பண்ணிட்டு 3 ரைட் மேட்ச் வாங்கலாமா ரூல் பிரகாரம்? எஸ், அதான் நான் பண்ணுவேன். நானா அதுதான் பண்ணுவேன். கிங் பின் பிளேயர் விட மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் a chance. ஏன்னா அவங்க தான் வந்து கோர், ஏங்க தான் வின்னர்ஸ் மேட்ச் வின்னர்ஸ். இந்த மீதி மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்கல்ல 5-6 பேர் இருக்காங்க. நீ மும்பை சிஎஸ்கே எல்லாம் 5-6 பேர் இருக்காங்க. who should be certain it is CSK or Mumbai Indians or for that matter even KKR or for that matter even Sunrisers. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தவிர்த்து நான் வேற யாரும் யூஸே பண்ண மாட்டேன் ஆர்சிபில. இதெல்லாம் ரைட் மேட்ச் போவேன். பட் எனிவே அது நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா உட்கார்ந்து எல்லா டீமும் டிஸ்கஸ் பண்ணலாம். I'm just talking generally. இப்ப நான் வந்து ஓனர் கம் செலக்டரா பார்க்கணும். நீ there are two things I will look at. I will look at myself as my owner at the same time as a selector at the same time as a good finance person. இது எப்படின்னா நான் நல்லா தெரியும், எனக்கு வந்து நல்லா தெரியணும், எனக்கு நல்லா தெரியணும், எல்லாம் தெரியணும். நம்ம உட்காந்து இல்ல சும்மா அங்கதான் ஆகணும். பஞ்சாப்ல பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங், நேத்துக்கு பாண்டிங்க பிடிச்சி நல்லா வாங்கினீங்களே. என்னன்னா பாண்டிங் வந்து அவர் வந்து ஒரு ரிட்டன் வேர்ட் மாதிரி வாங்கியிருக்காரு. ஓனர்ஸ் வந்து என்னோட இதுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, எனக்கு ஃபுல் பவர் கொடுக்கணும். ரொம்ப குறைச்சல் அவனுக்கு. ஆமா எல்லாம் மாதிரி நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் எது வேணா பண்ணுவேன், நீங்க யாரும் வாய் திறக்க கூடாது, ஏதாவது பேச விட்டு ஓடிடுவேன். என்னடா உன வேலை கூடிய பெரிய விஷயம் இது எடுத்து ரூல்ஸ் போட்டுருக்காரு. ஆமா மச்சான் பாண்டிங் வந்து பிஸ்டா அவன் லெவல்ல நான் மாட்டேன், அவன் லெவல்ல வருவோம். ஐ ஜஸ்ட் கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அது கிரிக்கெட்டர், அது வேற விஷயம். நீ செலக்டர் வரியா? பாண்டிங் நான் சொல்றேன், நான் இப்ப செலக்டரா பேசுறேன். நீ கோட்டை பண்ணிட்டு மென்டரா பண்ணிட்டு போ. 7 வருஷம் நீ ஒண்ணும் பண்ணல. நீ 7 வருஷம் ஒரு பைசா ஒரு பிஸ்டா ஒண்ணும் பண்ணல, ஒரு படலங்கா பண்ணல 7 வருஷம். ரைட் வந்து எனக்கு ரெக்டிஃபை பண்ணக்கூடாது, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னா அப்புறம் ஓனுக்கு வந்து அப்புறம் பல்லே பல்லே நான் தான் ஆடி பல்லே பல்லே பல்லேன்னு அவ்வளவுதான். சரி, எனிவே மூவ் ஆன் பண்ணலாம் அதை பத்தி. ஓகே, obviously the biggest news CSK fans எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க is that MS Dhoni will come under the uncapped player if he comes back into the auction. யாருமே இந்த கேட்டகரியில வேற யாரையும் வர முடியாது. தோனி கரெக்டா 2019 வேர்ல்ட் கப் லாஸ்ட் ஆனா சந்தீப் சர்மா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அந்த கேட்டகரியில வருவாரு. அவங்க அந்த மாதிரி யோசிக்கலாமே. சந்தீப் சர்மா ஓகே, Sandeep Sharma is good, I'm not saying no. Sandeep Sharma will go in the same category as Sunil Narine. One logic pragaram. இல்ல சிக்கா, சுனில் நரேன் will definitely be retained by KKR. சிக்கா டவுட்டே கிடையாது. ஆனா இந்த क्वेश्चन மார்க்ஸ்லாம் வரலாம்னு நான் சொல்றேன். நீங்க ரீடைன் பண்ணும்போது ஓகே, but I'm saying maybe Dhoni Sandeep Sharma வேற யாரும் கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரூல் கிடையாது. ஆனா என்ன புரிஞ்சுக்க சொல்லிட்டா பிளேயர்ஸ்ல யாரெல்லாம் விஜய் சங்கர், கரண் சர்மா, குஜராத் டைட்டன்ஸ் வந்து மோஹித் சர்மாவை ரீடைன் பண்ணலாம் 4 crores-க்கு. அவங்க அப்படி யோசிக்கலாம். யார வேணா மோஹித் சர்மா மச்சான் ஒரு அளவுக்கு மேலதான் இந்த மோஹித் சர்மா இதெல்லாம். இனிமே நிஜமாவே குஜராத் டைட்டன்ஸ் எடுக்கணும்னா ஒரு நல்ல அவுட்கோயிங் யங்ஸ்டர்ஸ் ரிங்கு சிங் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கண்களா சும்மா I think Gujarat Titans have done a very good job, Chika. அவங்க ஒரு டஃப் இயர் இருந்தது லாஸ்ட் இயர். ஆனா நீங்க அவங்களெல்லாம் ஒரு பிரான்ச்சைஸியா ப்ளேமே பண்ண கூடாது. மோஹித் சர்மா வந்து I'm talking about, see, they've done a brilliant job. I'm not saying no.
3 இயர்ஸ்ல ஒரு வின் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வருஷம் years ஃபைனல்ஸ் finals வந்தாங்க. போயிருக்காங்க அதுல 1 win. போன வருஷம் வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து அந்த பிளே ஆஃப்ஸ் வரல. நான் போன வருஷம் வரல இருக்கிறேன். அது பரவாயில்ல. I am not saying no. Point is, this year there are so many youngsters who are doing well and coming up. I don't think there's nothing wrong with Mohit Sharma continuing playing. Chika, it's been fantastic for them the last 2 years. Now let's talk about that when we come to the team selection. That argument will continue later. But Okay, but anyway. எனக்கு புரியலனா இன்னும் நான் ரொம்ப நாளா சொல்றேன். Fantastic, well done, congratulations. 7.5 lakhs per player if he plays the 11. This is fantastic. இப்ப அன்டாப் பிளேயர் மச்சான் ரிங்கு சிங் மாதிரி ஆடலாம். 2 years பேக் வந்து இந்தியாவே ஆடல. அவன் 25 lakhs எடுத்தாங்க. நோ ஒரு அன்கேப் பிளேயர் வந்து பிரமாதமா ஆடி ஒரு 7.5 lakh 10 மேட்ச் ஆனா 75 லட்சம் ரூபாய் அவனுக்கு. Which is amazing. 12 matches he played, he almost a crore rupees. 14 match season full ஆடுனா he learned more than a crore. Fantastic. Which is fantastic. It's a super rule. It's a motivation for uncapped players to get selected this year, freshly, to do well and then rise up the ladder. Yeah, definitely. Other 100%. And the other advantage of having this match fee, Chika, is that last year நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டோட மேட்ச் ஃபீ வந்து 14 crores Chika. சரிங்களா? அவர் வந்து ஒரு 2 மேட்ச் ஓவர் ரேட் தவறுனால 100% மேட்ச் ஃபீ கட் பண்ணாங்க. ஸோ 14 crores மேட்ச் ஃபீ நீங்க பாக்கறச்சே அப்போலாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்களோட ஆக்ஷன் பிரைஸ் டிவைடட் பை 14 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. ஸோ ரிஷப் பண்ட் had to pay a fine of 1 crore last year because of over rate. இந்த வாட்டி இப்ப மேட்ச் ஃபீ கொடுக்கறதுனால everything will go from this match fee, not the auction price. So another good thing for captains of teams. This is a brilliant job of அதான் சொன்னேன். ஃபைனான்சியல் திங்க் பண்ணிருக்காங்க. ஒரு டீம் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணா ஒரு ஈக்குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் திங்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஈக்குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் பார்த்தா இப்போ now all the teams can get the best players. I mean, but you take the match outbid பண்ணா you think 2 times. Yeah. Suppose you are right to match நீ சொல்ற. No, I got a price, fancy price, I want to at any cost. You can. That is not the original team. The new team that is picked him. Yeah. Which is a very good idea, I'm saying. So and good for the player also. The player will probably get his close value. The benefits the player. அதனால நான் ரைட் டு மேட்ச் அஸ்வின் ஷோல பார்த்தா அஸ்வின் சார் அகைன்ஸ்ட் ரைட் டு மேட்ச் நான் கூட ஆமாண்டா அக்செப்டட் பிகாஸ் என்ன ஒரு பிளேயர்ல விட்டுட்டீங்க நீங்க அப்படியே நான் ரைட் டு மேட்ச் நவ தி ரைட் டு மேட்ச் தி பிளேயர்ஸ் வேல்யூ வில் கோ அப் if they really want them, which is a good idea, which is a very good idea that you cannot counter what you call beating on counter beating on right to match also is a good idea, superb idea. And very important is select ஐயோ என் பைசா வரல என் ஆளை விடுங்க வரல ஐபிஎல் சொல்றாங்கன்னு வச்சுக்கோ 2% கேன்சல் ஆகும். இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் யோசிப்பா ஐயோ நான் ஃப்ளைட் பிடிச்சி வரையா அட்வான்ஸ் புக் பண்ணி எடுத்துருவாங்க. எஸ் சார் ஐ அம் பிரசன்ட் சார். ஆர் யூ தேர்? Yes, sir. England player. Yes, sir. Australia. Yes, sir. New Zealand. Good morning, sir. South Africa. Good morning, sir. வந்துடுறேன் சார். கவலைப்படாதீங்க சார். அதெல்லாம் ஒரு வாரம் முன்னாடி ஆஜராயிடுவாங்க. இந்த லாஸ்ட் புலிக் அவுட்ல பதினே கிடையாது. Yeah. Another couple of rules where இருக்கு Chika. The other couple of rules touch up பண்ணிடலாம். Obviously the impact player rule continue பண்ண போறாங்க. They are not going to take out the impact player rule. அதுதான் புரியல. நடா போடலங்க இம்பாக்ட் இருக்கு. யாரது இம்பாக்ட் தான்டா. entertaining Chika. Sama entertaining இருந்திருக்கானா impact player rule. Obviously bowlers பாவம், but let's be honest, IPL has been very entertaining. அது நம்ம ஒத்துமே ஆனோம் அந்த impact player rule. I'm not yelling for that. I keep saying it on my shows. If you are a good player, you should create impact on your own. That is what T20 cricket is all about. That is what IPL is all about. Bowling மட்டும் பண்ணுவேன், பேட்டிங் பண்ண மாட்டேன், ஃபீல்டிங் பண்ண மாட்டேன். பேட்டிங் மட்டும் பண்ணுவேன், bowling பண்ண மாட்டேன், ஃபீல்டிங் பண்ண மாட்டேன். லாஸ்ட் ஒரு ரூல், இன்னொரு ரூல் என்னன்னா Chika, the highest paid player இப்போ வந்து has to be an Indian. இப்போ foreign player cannot get more than the highest paid Indian player. If he does, அது என்னன்னா நீங்க பிட் பண்ணலாம். நீங்க 20 crores வரைக்கும் கூட போய் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மிச்சல் ஸ்டார்க் எனக்கு வேண்டியே ஆகணும் 20 crores வரைக்கும் நான் போறேன்னா, இப்போ ஒரு ஹையஸ்ட் பெய்ட் இந்தியன் பிளேயர் 18 crores இருந்தாருன்னா, that extra 2 crores the franchisee has to pay to BCCI. Player will only get the maximum value as the Indian player. ஒரு foreign player cannot get more than an Indian player.
the rest of the money will go to a BCCI players welfare fund. And the players welfare fund and the paisa po. So that is the last rule. So an Indian player will only be the highest player. அதிகமா பேர் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா போனது பார்த்தா கரன்சினா ஸ்டாக்னா போயிட்டே தான் அவர் ரேட்லாம் இன்னும் போயிடுச்சு. அவங்க திருப்பி கிரிக்கெட் ஆடுறாங்களோ இல்லையோ ஆடுவாங்க திருப்பி வந்து வேற விஷயம். பட் எது சொல்ல வரனா திருப்பி இந்தியா ஐபிஎல் வந்து ஆடுவாங்க. Both of them did very well last year. Cummins did brilliantly as a captain. Stark did very well in the playoff matches. Especially Stark did a brilliant job. No two ways about it. I'm happy. இந்த இந்தியன் பிரீமியர் லீக் வியூவர்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்தியன் பிரீமியர் லீக்னா இந்தியன் பிரீமியர் லீக் தான். இந்தியன்ஸ் தான் உங்களுக்கு மெயின் மரியாதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் சரி, ஓகே. எனிவே மூவ் ஆன் பண்ணலாம் சீக்கா. T20 ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க பங்களாதேஷ் சீரீஸ்க்கு. 3 T20I ஸ்குவாட். யா, மோஸ்ட் ஆஃப் இட் ஆக்சுவலி நல்ல ஒரு டீசன்ட் ஸ்குவாட் எடுத்து வச்சாங்க. பட் தி ஒன்லி 2 பிக் சர்ப்ரைசஸ் சீக்கா இஸ் தட் one big surprise is that Ruturaj Gaikwad is nowhere to be seen. Our last அந்த Zimbabwe சீரீஸ்ல ஒரு கலக்கினாரு. பட் ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. தே ஹேவன்ட் எக்ஸ்பிளைன் டு அஸ் வை அவர் இரானி டிராஃபி 5ஆம் தேதி வரைக்கும் மேட்ச் இருக்கு, அதனாலயா மேபி 2வது T20ல ஆட் பண்ணுவாங்களா? பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் ஹையர் தென் டொமஸ்டிக் கிரிக்கெட் தானே சீக்கா, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு. பட் somewhere down the line Ruturaj Gaikwad is பாவம்டா. ருத்ராஜ் அவன் மாங்க அடிக்கிறான்டா, வருஷம் அடிக்கிறான்டா. அவன் நீ சான்ஸ் போனிச்சலாம் இந்தியா அடிச்சிருக்கான்டா. அவன் ஏன் அவன் செலக்ட் பண்ண மாட்டேன்றீங்க நீங்க? எனக்கு புரியவே இல்ல. நீ சும்மா இரானி கப்ல செலக்ட் பண்ணிட்டா என்ன விட்டுவே இல்லைங்களா? கதையா இருக்கு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கோஸ் அஹெட் ஆஃப் டொமஸ்டிக் கிரிக்கெட். கிளாஸ் ஆச்சே சொல்லுவாங்க. வெரி அன்ஃபேர் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். அதே அங்கே துல்பாவை அபிஷேக் சர்மா நல்லா பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான், which is good. Okay, Suriya Kumar Yadav good, he is a fantastic character, I'm not saying no. Now இங்க நீ பார்த்தா மயங்க் யாதவ், I am very happy for the boy மயங்க் யாதவ். இப்போ டெஸ்ட் டெபு இன்டர்நேஷனல் டெபு கிடைக்கிறாரு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம ஊர் பையன் வருண் சக்கரவர்த்தி கம்பேக் பண்றான். அப்பா இது ஹேண்ட்ஸ் ஆன் தி செலக்ட் வருண் மச்சான். நாங்க ஜிகால கத்தினே இருக்கோம், வருணங்க நாங்க வருண் வந்துவிட்டார். அப்பா ஒன்னா போய் பாப்பா கம்பேக் பண்ண 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு. டேய் மச்சான், பங்களாதேஷ் ஒரு பொட்டல் டீம் போட்டு ஒன்று பாரு சர்து புரிஞ்சு விட்டு பொட்டல் பண்ணி எடுத்து விடாத என்ன வருண் புரிஞ்சுடா. சோ ஆப்வியஸ்லி வருண் சக்கரவர்த்தியோட கம்பேக் அதுதான் நான் சொல்லலான்னு இருந்தேன். அது வந்து ரொம்ப ஹாப்பி நியூஸ். பட் நானும் வந்து ஒரு பேனர் எடுத்துட்டு போறேன், ஜஸ்டிஸ் ஃபார் ரித்து. எங்கப்பா ருத்துராஜ் கைக்வாட், எங்கப்பா எங்க ருத்துராஜ் கைக்வாட்? யோ, அவன் மெட்ராஸ் காரே கிடையாதியா? ஜஸ்ட் பிகாஸ் சிஎஸ்கே நாங்க சப்போர்ட் பண்ணல, அவன் மராட்டி மகாராஷ்டிரன்னு. ஏன் மாங்கு அடிக்கிறான்? எல்லாம் மாங்கு அடிக்கிறான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மாங்கு அடிக்கிறான். அவனை மட்டும் ஓரம் கட்டிடுறீங்க. இட்ஸ் நாட் ஃபேர். சில பேருக்கு மட்டும் செகண்ட் ஓபனர் சீக்கா, 2வது ஓபனர் கிடையாது. சஞ்சு சாம்சன் தான் ஓபன் பண்ணோம். ஜிதேஷ் சர்மா சர்ப்ரைசிங்லி எடுத்திருக்காங்க சீக்கா. ஒரு வெரி புவர் ஐபிஎல். த்ருவ் ஜுரேல் ஐ தாட் டிசர்வ்ட் இட் மோர் தென் ஜிதேஷ் சர்மா சீக்கா. அங்கேயும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரேட்டா ஒண்ணும் கிடையாதுடா. வேற த்ருவ் ஜுரேல் நல்லா பண்ணிருக்கான். Yeah, I thought that was also a little unfair on Dhruv Jurel. Jitesh Sharma is a very good cricketer. ஜுரேல் யாரும் தெரியாது, ஜிதேஷ் சர்மா யாரும் எனக்கு மாமன் கிடையாது, மாமன் கிடையாது, மச்சம் கிடையாது. 2 பேர் எனக்கு டெபியூவும் கிடையாது, கிராண்ட் டெபியூவும் கிடையாது பசங்களாம். பாயிண்ட் ஒரு அபிஷேக் சர்மா ஆடுற குட், ஐ அம் ஹாப்பி பிகாஸ் அவன் டெட்லி பிளேயர். பட் மச்சான் விட்டீங்களடா. ருத்து பாவம், அவன் அழுது இருப்பான். அவன் என்ன பாவம் பண்ணானோ என்ன தப்பு பண்ணானோ பசாம எங்க ஊரு நீ மகாராஷ்டிரா இருக்கிற அந்த சனி சிங்கனாப்பூர் ஒரு கோயில் இருக்குடா, அதுல போய் சேஷ் வாடகை. நீ மகாராஷ்டிரா இருக்க பூனா அங்கே ஒரு 1 மணி நேரம் டிரைவ் சனி சிங்கனாப்பூர்ல போயிட்டு சனிப்பான போய் வேடி வாடகை. ஏதோ ஜாதகத்துல கோலா இருக்கு, சனி சிங்கனாப்பூர் போய்ப்பா. பாவையா, அவர் ஜாதகத்துலாம் நல்லாதான் இருக்கு. செலக்டர்ஸ் செலக்ட் பண்ணல, நீங்க வேற ஜாதகத்தை எதுக்கு பிளேம் பண்ணீங்கன்னா தப்பு. வெரி சர்ப்ரைசிங் என்னன்னா சீக்கா, ஆப்வியஸ்லி ஒன்னு வந்து த்ருவ் ஜுரேல், ஆப்வியஸ்லி ரித்து பத்தி பேசுனீங்க. தி அதர் பிக் சர்ப்ரைஸ் இஸ் ஆப்வியஸ்லி தே டோன்ட் ஹேவ் another ஓபனர். அபிஷேக் சர்மா தான் அங்க ஓபனரு. ஸோ மோஸ்ட் லைக்லி சஞ்சு சாம்சன் தான் ஓபன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு. ஹர்ஷித் ராணாக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சீக்கா. ஹர்ஷித் ராணா த கேகேஆர். எஸ், நம்ம மயங்க் யாதவ் நீங்க தலையில அடிச்சுன்னு இருக்கீங்க. நான் ஹர்ஷித் ராணா மேல நான் நிறைய பேக்கிங் இருக்கு. ஐ திங்க் தட் பால் இஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல்.
Harshit Rana is a brilliant bowler. I must back him, you know. He's been bowling brilliantly. Mayank Yadav, because good to see Harshit Rana, good to see Mayank Yadav. Yeah, these guys can be deadly even in Australian conditions when they go to Australia. Yeah. So basically, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். Okay, obviously, guys, next week we will fully cover the IPL retentions. எந்த டீம் ஒரு டீடைல்ட் அனாலிசிஸ் ஒரு ஃபன்னா ஒன்னு வந்து சீக்காவோட பண்ணி சிஎஸ்கே யாரை ரீடைன் பண்ணணும், எம்ஐ யாரை ரீடைன் பண்ணணும், யாரு ரைட் மேட்ச்ல வாங்கணும், இந்த பிளேயர் இந்த பிரைஸ் வர்த்தா எல்லாம் வந்து சீக்கா கிட்ட கேட்போம். பிஃபோர் யூ கோ கைஸ், டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் கேம்பா. Opinion நீ கொடு ப்ளீஸ். 100% ஆமா. இல்ல நான் என்ன கொடுக்காமயா இருக்க போறேன்? ஷூரா எனக்கு தெரியும், இப்பவே தெரியுது எனக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃபரெண்ட் வியூஸ் இருக்க போகுதுன்னு. பட் அது பாத்துக்கலாம் அது. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers.